நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஹைப்போ தைராய்டு. இந்த தைராய்டு ப்ராப்ளத்துக்காக நிறைய வருஷம் மாத்திரை மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த மாதம் கூடும், அடுத்த மாதம் குறையும், அடுத்த மாதம் குறையும், இந்த மாதம் கூடும். பார்த்துருக்கீங்களா? தைராய்டுக்கு நிறைய மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. குறிப்பாக மாதவிடாய் பிரச்சனைக்கு என்ன பண்ணுவாங்க? மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருப்பாங்க. கருச்சிதைவு, அபார்ஷன், குழந்தையின்மை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் அதுக்கும் என்ன பண்ணுவாங்க? நிறைய பேஷண்ட்ஸ் மாத்திரை மட்டும் போட்டுட்டு குழந்தை இல்லாமல் இருக்காங்க. தைராய்டு ப்ராப்ளம் இஸ் வெரி டேஞ்சரஸ். கரெக்ட் தானே? இது என்னது? கரெக்ட் தானே? படித்து பார்த்தீங்களா? ரொம்ப முக்கியம். மன அழுத்தம், என்னது? தூக்கமின்மை, நைட்டு தூக்கம் வராது, டிப்ரெஷனுக்கு மாத்திரை சாப்பிடுவாங்க நிறைய தைராய்டு பேஷண்ட்ஸ். மன அழுத்தம், அப்புறம் உடல் சோர்வு, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு என்ன பண்ணுவாங்க? வெயிட்டு கூடும், அதுக்கும் மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் முக்கியமானது. கேள்விப்பட்டீங்களா? அதை படித்து பாருங்கள். ரொம்ப 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 முக்கியமானது. அப்புறம் இதுதான் நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம். நிறைய தைராய்டு பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாள் போக போக அவங்களுக்கு இருதயம் வீக்கம் போடும். இருதயம் வீக்கம் போடும்போது ஹார்ட்டுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஹெச் மாதம் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதம் குறையும், அடுத்த மாதம் கூடும், அடுத்த மாதம் கூடும், இந்த மாதம் குறையும். இவ்வளோதான் சேஞ்ச் இருக்குமே தவிர நிரந்தர தீர்வு கண்டிப்பாக கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னா, மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, ஹாரிசன் இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, தைராய்டு ப்ராப்ளத்துக்கு அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் தான் என்னது? மாத்திரை. இந்த ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணலை அப்படின்னா எப்படி நீங்கள் தைராய்டு மாத்திரை உங்களுக்கு நடத்த முடியும்? எப்படி தைராய்டு பிரச்சனை சரியாகும்? முதல் ட்ரீட்மெண்ட்டு பேலன்ஸ் டயட்டு. கரெக்ட் தானே? இதை சரி பண்ணாமல் நீங்கள் ரெண்டாவது ட்ரீட்மெண்ட்டை மட்டும் பண்ணீங்கன்னா எப்படி சரியாகும்? அப்படி நான் சொல்லலை, மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் சொல்லுது. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒர்க் அவுட்டை போட்டு கேளுங்க. அப்போ தான் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் மட்டும் கமெண்ட்ஸில் GOOD டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸ்டே டியூன்.